ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியா ரஷ்யாவிடமிருந்து TU-160 சூப்பர்சானிக் ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்தன. ஆனா அந்த செய்தியில ஒரு சிறிய மாற்றம் இருக்கு. அதாவது இந்தியா இந்த TU-160 ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை லீஸுக்கு தான் வாங்க போறாங்க. எப்படி இந்திய கடற்படை நியூக்ளியர் பவர் சப்மரீன்களை ரஷ்யாவிடமிருந்து லீஸுக்கு வாங்கி பயன்படுத்தி வர்றாங்களோ, அதே போன்று இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களையும் இந்தியா லீஸுக்கு வாங்கி பயன்படுத்த போறாங்க. இந்த வீடியோல எதற்காக இந்தியா இந்த விமானங்களை விலைக்கு வாங்காமல் லீஸுக்கு எடுத்து பயன்படுத்துறாங்க, இந்த விமானத்தின் செயல்பாட்டுல ஏதாவது குறைபாடு இருக்கா, ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை உள்நாட்டிலே உருவாக்குறதுக்கு இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்தியை உடனே தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில இந்தியாவின் முன்னாள் ஏர் சீஃப் இந்தியாவிற்கு ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யாவிடமிருந்து TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை வாங்க இருப்பதா அவர் சொல்லியிருந்தாரு. இந்த பாமர் விமானங்கள் இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டிற்காக வாங்க இருப்பதா அவர் சொல்லியிருந்தாரு. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் தான் இந்திய படையில் இயங்கும் நிலையில உள்ள ஒரே ஒரு ட்ரை சர்வீஸ் கமாண்ட். இந்தியா எதிரி நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் தான் அதை நடத்துவாங்க. இந்தியா லீஸுக்கு எடுக்க உள்ள TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் தான் உலகத்திலே மிக பெரிய மற்றும் அதிவேகமா பறக்கக்கூடிய பாமர் விமானங்கள். இந்தியா எதற்காக இந்த விமானங்களை லீஸுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல லாங் ரேஞ்ச் பாமர் விமானங்களை இயக்கக்கூடிய கான்செப்டை புரிந்து கொள்வதற்காக இந்தியா இந்த விமானங்களை லீஸுக்கு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை பயன்படுத்தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைப்பர்சானிக் ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானங்களை பயன்படுத்தி DRDO ஃபியூச்சர்ல தயாரிக்க உள்ள ஹைப்பர்சானிக் ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை சோதிக்க உள்ளாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைப்பர்சானிக் ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்திய படையில் இணைய உள்ள TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள்னால தொடர்ந்து 12,300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்துல ரீட்ராக்கபிள் ரீஃபியூலிங் ப்ரோப் இருக்கு. விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே எரிபொருள் நிரப்ப முடியும். இதன் மூலமா விமானத்தோட ரேஞ்ச 12,300 கிலோமீட்டருக்கும் மேல அதிகரிக்க முடியும். TU-160 விமானம் 110 டன் எடை கொண்ட விமானம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 2,75,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். TU-160 விமானத்தினால மாக் 2.05 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2.05 மடங்கு வேகத்துல இந்த விமானம் பறக்கும். TU-160 விமானத்தினால 960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல க்ரூஸ் செய்ய முடியும். க்ரூஸ் ஸ்பீட் அப்படிங்கிறது ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் குறைவான எரிபொருளை பயன்படுத்தி நிதானமா பறப்பதுதான் க்ரூஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தில் உள்ள ஆயுதங்களை பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துல தாக்குதல் நடத்த முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. TU-160 விமானத்தினால அதிகபட்சமா 52,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருந்தாலும் ஒரு முக்கியமான டிராபேக் இந்த விமானத்துல இருக்கு. அதாவது TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானம் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் கிடையாது. அதனால இந்த விமானத்தால் ஒரு கண்டெஸ்டட் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ஆபரேட் செய்ய முடியாது. தற்போதைய மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த விமானத்துல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இல்லாததுனால ஒரு சேஃபான ஏர் ஸ்பேஸ்ல இருந்து கொண்டு ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். ஆனா எதிரிகளோட எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியாது. இந்த விஷயம் ஒரு முக்கியமான
முக்கியமான டிராபேக்கா இந்தியாவால் கருதப்படுது. இதன் காரணமாக தான் தற்போதைய தேவைக்காக இந்தியா இந்த விமானங்களை லீஸுக்கு எடுத்து பயன்படுத்தி வர்றாங்க. TU-160 பாமர் விமானங்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டாலும் இந்தியாவிற்கு ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானம் தேவை. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை உருவாக்குறதுக்கு இந்தியா ரகசியமா திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது சமீபத்துல இந்தியா ஸ்விஃப்ட் UAV-ய வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இந்த ஸ்விஃப்ட் UAV பார்ப்பதற்கு அமெரிக்காவின் B-2 ஸ்டெல்த் பாமர் போன்றே இருக்கு. இந்தியா உருவாக்கி இருக்கிற ஸ்விஃப்ட் UAV ஃப்ளையிங் விங் கான்ஃபிகரேஷன் கொண்டது. ஃப்ளையிங் விங் கான்ஃபிகரேஷன் தான் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை உருவாக்குறதுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டு வரும் டிசைன். ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள்ல ஃப்ளையிங் விங் கான்ஃபிகரேஷனை ஃபாலோ பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிசைன்ல மிகவும் குறைவான ரடார் கிராஸ் செக்ஷன் இருக்கும். இதன் மூலமா இந்த விமானங்களை எந்த ஒரு ரடாராலும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சாதாரண விமானத்தில் இருப்பது போல் ஃபியூஸ்லாஜ் இருக்காது. அதனால அதிகமான எரிபொருள் மற்றும் ஆயுதத்தை இந்த ஃப்ளையிங் விங் கான்ஃபிகரேஷன் கொண்ட விமானங்கள்ல எடுத்து செல்ல முடியும். இந்தியா உருவாக்கி இருக்க ஸ்விஃப்ட் UAV 1 டன் எடை கொண்டது. ஸ்விஃப்ட் UAV 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. ஸ்விஃப்ட் விமானத்தை பறக்க வைப்பதற்கு NPO Saturn 36 MT இன்ஜின் இல்லனா TRDD 50 MT டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்விஃப்ட் UAV சோதிக்கப்பட்ட போது UAE-ல உள்ள அனைத்து சிஸ்டங்களும் பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு DRDO சொல்றாங்க. அதாவது அட்டானமஸ் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங், வியூ பாயிண்ட் நேவிகேஷன் போன்ற சிஸ்டங்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. ஸ்விஃப்ட் UAE-யோட ஏர் ஃப்ரேம், அண்டர் கேரேஜ், ஃப்ளைட் கண்ட்ரோல் மற்றும் ஏவியானிக் சிஸ்டம் போன்ற முக்கியமான சிஸ்டங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. 1 டன் எடை கொண்ட ஸ்விஃப்ட் UAE-ய ஒரு டெஸ்ட் பெட்டா பயன்படுத்தி பல சோதனைகள் பண்ண உள்ளாங்க. இந்த சோதனைகள்ல கிடைக்கும் ரிசல்ட்டை பயன்படுத்தி 13 முதல் 14 டன் எடை கொண்ட காத்தக் UCAV-க்களை இந்தியா டெவலப் செய்ய உள்ளாங்க. காத்தக் UCAV-க்களை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்பூர் இந்த நிறுவனங்களும் இணைந்து உருவாக்குறாங்க. காத்தக் UCAV ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட அன்மேன் காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிள். இந்த காத்தக் ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்தியா ஏற்கனவே டெவலப் செஞ்சிருக்க ஸ்விஃப்ட் UAV-ய காத்தக் ட்ரோனோட டெஸ்ட் பெட்டா மட்டும் பயன்படுத்தாமல் இந்த ட்ரோனை செப்பரேட்டா இந்தியா டெவலப் செய்ய உள்ளாங்க. இந்த ட்ரோன்களை காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்ஸ் வாரியர் ட்ரோனா இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. எப்படி 1 டன் எடை கொண்ட ஸ்விஃப்ட் UAV-ய ஸ்கேல் அப் பண்ணி 13 முதல் 14 டன் எடை கொண்ட காத்தக் UCAV-யா இந்தியா டெவலப் செய்ய உள்ளாங்களோ அதே போன்று 14 டன் எடை கொண்ட காத்தக் UCAV-ய இந்தியா 100 டன் எடை கொண்ட ஸ்டெல்த் பாமர் விமானமா ஸ்கேல் அப் பண்ண போறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியாவின் ஸ்டெல்த் பாமர் விமானங்களுக்காக தான் காவேரி இன்ஜினை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் ஸ்டெல்த் பாமர் விமானத்துல 4 காவேரி இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. காவேரி இன்ஜின்னால 52 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால இந்தியா டெவலப் செய்யும் ஸ்டெல்த் பாமர் விமானத்தினால மாக் 0.95 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா உருவாக்க உள்ள ஸ்டெல்த் பாமர் விமானத்தினால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துக்கும் மேல பறக்க முடியும். இந்த விமானங்களை பயன்படுத்தி சர்ஃபேஸ் மற்றும் சப் சர்ஃபேஸ் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்தியாவிற்கு அமெரிக்கா போன்று கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஹெவி பாமர் விமானங்கள் தேவை கிடையாது. இந்தியாவிற்கு 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தூரம் பறக்கக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட மீடியம் ரேஞ்ச் பாமர் விமானங்களே போதுமானது. ஏன்னா இந்தியா ஸ்டெல்த் பாமர் விமானங்களை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக தான் உருவாக்கி வர்றாங்க. அதனால 5000 முதல் 6000 கிலோமீட்டர் ரேஞ்சே போதுமானது. இந்தியா வெற்றிகரமா ஸ்விஃப்ட் UAV-ய டெவலப் செய்து சோதிச்சிட்டாங்க. அடுத்து காத்தக் UCAV மற்றும் ஆம்கா ஃபைட்டர் ஜெட்டை இந்தியா டெவலப் செய்வாங்க. இந்த 2 ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்வாங்க. இந்த 2 ப்ராஜெக்ட் மூலமா டெவலப் செய்யப்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை இந்தியா உருவாக்க உள்ள மீடியம் ரேஞ்ச் ஸ்டெல்த் பாமர் விமானங்கள்ல பயன்படுத்துவாங்க. ஸ்டெல்த் பாமர் விமானங்களை உருவாக்குறதுக்கு இந்தியா இன்னும் சில தொழில்நுட்பங்களை டெவலப் செய்ய வேண்டியது இருக்கு. சில தொழில்நுட்பங்களை வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து இந்தியா வாங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை எப்படி 83 தேஜஸ் விமானங்களை படையில் இணைக்க முன்வந்தாங்களோ அதே போன்று 24 முதல் 36 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை படையில் இணைக்க முன்வரணும். அப்படி முன்வந்தாங்கன்னா இந்தியாவின் ஸ்டெல்த் பாமர் விமானம் ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.